தாய் சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம், ஒரு பாட்டு. எம்ஜிஆர் வந்து ஒரு உங்கள் மாதிரி பிச்சைக்காரர் மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஒரு குரங்கை கையில் பிடிச்சிட்டு போகணும். அந்த படத்தில் அவர் வந்து சிஐடி, அது வந்து அப்படி பிச்சைக்காரர் மாதிரி வேஷம் போட்டு நடிக்கணும். பாட்டு அமைச்சாச்சு. அப்படி எம்ஜிஆர் போகும்போது அந்த பாட்டில் விசில் சத்தம் கேட்குது. உடனே கேட்டார் டைரக்டர், இந்த விசிலை யார் அடிக்கணும்னாரு. நீங்கள் தான் அடிக்கணும், நீங்கள் தான் அந்த பாட்டை பாடிட்டு போகிறீங்கன்னு சொன்ன உடனே, விசில் அடிப்பது தப்பு, அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். ரசிகர்களும் வந்து இந்த மாதிரி விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பெண்களை பார்த்து நிறைய பேர் விசில்லாம் அடிப்பாங்க. விசில் அடிக்கிறது தப்புன்னு அந்த காலத்தில் ஒரு இது இருக்குது. விசில் அடிப்பதை மட்டும் வேற ஒரு வில்லனை வச்சு பண்ணிட்டு எம்ஜிஆரை மற்ற பாட வச்சாங்க. விசில் அடிக்கிறதுங்கிறது எவ்வளவு சின்ன விஷயம், அதை படத்தில் சொல்லக்கூடாது கெட்ட விஷயங்களை அப்படின்னு நினைச்சது. அந்த படத்தை பாருங்க, அதில் தெரியும். எம்ஜிஆர் பாடுவார், விசில் வரும்போது ஒரு வில்லன் தான் விசில் அடிக்கிற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. போயும் போயும் புத்தியை கொடுத்தானே.